ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீச் யுவர் லெசன் சீசன் 1 எபிசோட் 1. இது ஒரு புது ட்ராமா, தரமாக இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் தூங்கி எழுந்திருக்கிறான். அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், தினமும் ராத்திரி சாமி கும்பிட்டு தான் தூங்குவேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும், அப்போ தான் என்னால் ஸ்கூலுக்கு லீவ் போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி 2 வருஷத்துக்கு ஸ்கூல் போகாமல் விட்டுட்டேன்னா அப்படியே ஸ்கூல் முடிஞ்சிடும். சாவை நினச்சி நான் எப்பவுமே பயந்ததில்ல. ஆனால் அதை விட நான் பயப்படுற விஷயம் இந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல் எப்போ தான் எனக்கு முடியும் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அங்கே ஸ்கூலில் பார்த்தா எல்லாருமே டே சியோ கீழே இறங்குடா, கீழே விழுந்து செத்துறாதடா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டேசியோக்குங்கிற பையனுக்கு கிளாஸில் ரேகிங் நடந்திருக்கும். அவன் தலையில் மாப்பெல்லாம் எடுத்து வச்சு இனிமேல் இவன் தான் ஒதுக்கப்பட்டவன், இவன் எல்லாரும் இப்படி தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கீழே நின்று பார்த்துட்டு இருக்கான்ல அந்த பையனை தான் ஸ்டிக்கர் குர்றா, நீ என்னடா யோசிக்கிற, அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையுமே மிரட்டியிருப்பாங்க. எதுக்காக இவனை இப்படி ரேங்கிங் பண்ணுறாங்கன்னா, ஒரு டைம் கிளாஸ் நடந்துட்டுருக்கோம். அப்போ அந்த மேம் வந்து என்ன ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன், கிளாஸ் நடந்துட்டுருக்கப்ப கிளாஸ் கவனிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ரியூ ஜூன் ஹியோங்குங்கிற பையன், கிளாஸில் நீ நல்லாவே நடத்த மாட்டேங்கிற, ஆன்லைனில் நல்லாவே நடத்துகிறாங்க, நீ முதல்ல போய் கற்றுக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி டீச்சரையே பேசுவான். அப்போதான் டேசியோக்கு என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா இருக்கனால தான்டா நீங்கள் கெத்தாக சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிருவான். உடனே அந்த ரேகிங் பண்ணுற பையனை அடித்ததும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு வந்துடுறாங்க. என் ஃப்ரெண்டே அடிக்கிறாடா, உனக்கு எவ்வளோடா தைரியம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டீச்சரும் எவ்வளவோ கத்தி பார்க்குறாங்க, விடுங்கடா, ஏன்டா இப்படி எல்லாம் ரேகிங் பண்ணிட்டு அந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவங்க விடவே இல்லை. இப்போ அந்த பையனும் இந்த ஸ்டிக்கை கொடுத்துட்றான். அவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த ரியோ ஜூன் அப்படின்ற பையன் வந்து ஒத்தா என்னடா முறைச்சிட்டு இருக்க, சிரிடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. எல்லாம் உதச்சி அடிப்பாங்க. அப்போ அந்த ரியோ ஜோனுங்கிற பையன் எல்லா கிளாஸ்லேயும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலோட உதவாக்கிற ஒதுக்கப்பட்டவன் இவனை தான், இவன் தான் வாழ்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவனும் அழுதுகிட்டே சொல்லுவான், தான் டே சியோ டிஹான் ஹை ஸ்கூலில் விளக்கப்படுறேன், என்ன எல்லாரும் வாழ்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருப்பான். அந்த பையன் போய் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போவான். என்ன வேணும்னு கேட்குறப்ப இல்லை சார் சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த ஸ்டாஃப் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத இவன் கேட்குறான். மோசமாக நடந்துக்கிற பசங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறப்போ, இந்த பசங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது பெரிய தலைவலி, பெனால்ட்டி பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ஈஸி தானே அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பசங்களை எப்போ தண்டிக்கிறது இந்த ஸ்கூல் தடை பண்ணுச்சோ அப்போவே ஸ்கூல் மேலே இருந்த பயம் எல்லாத்துக்குமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது நடந்ததெல்லாம் வச்சு தான் அந்த பையன் சூசைட் பண்ணியிருப்பான். அவனும் மேலேருந்து குதிச்சிட்றான். எல்லாரும் வந்து இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் இவனால் மட்டும் முடியல. நம்ம மட்டும் ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருந்தா அவனை காப்பாற்றிருக்கலாம்ல இந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த பையன் விழுந்து செத்து ரத்தமெல்லாம் அவன் கால் கிட்ட வருது. போலீஸ் எல்லாம் வராங்க. இங்கே கிளாஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. டே நீ மாட்டிக்க போறடா அப்படின்ற மாதிரி அவனை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கு சந்தோஷமா இருக்கு, இவன் மாட்டிக்க போறான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். ஹாப்பியா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கப்போ அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. மறுபடியும் இவனையும் ரேகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நீ ஒதுக்கப்பட்டவன், எனக்கு என்னோட வாழ்த்துக்கள்டா, என்னடா அவங்க ஒத்தா என்னை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி இவன் ஓவரா எல்லாத்தையும் ரேகிங் பண்ணிட்டு இருக்கான். தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, நீ தனியாக இந்த ஸ்கூலில் என்ஜாய் பண்ணலான்னு நினச்சியா, எவ்வளோ சொன்னாலும் இந்த மரமண்டைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உதச்சிட்டு இருக்கான் சேரெல்லாம். விடுற அவனை வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீ சரக்கு அடிச்சிருக்கியா மச்சான், அங்கே வர நான் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புடி அவனுக்கு ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கெல்லாம் ஊற்றி விடுறாங்க. அவனும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஆக்சுவலாக அவன் கொஞ்சம் குடிச்சிட்றான். அவனால் ஒன்றுமே முடியல. ஒரு மாதிரி கேராகி கீழே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் சிரிக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி கேரா தெரிஞ்சிட்டு இருக்கு. இவனும் மேலே ஏறி நின்று நம்மளும் சூசைட் பண்ணிக்கலாம், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஏறி நின்று அவனும் பார்க்குறான். ஆனால் அவனுக்கு பயமா இருக்கு. கீழே விழுந்து அவனும் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் அப்படி நடக்குது, இவங்க ரேகிங் பண்ணுறவங்களை யாருமே தடுத்து நிறுத்த மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ கிம் குவாங்ஸு அப்படின்ற ஒரு பையன் மேலேருந்து எகிரி வந்து அவன் நெஞ்சிலே எட்டி உதச்சிட்றான். எம்எம்ஏ கற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னால் பலத்தை காட்டாமல் இருக்க முடியல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் வந்துட்டு அதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுன்னு சொல்லாதடம் கொத்தா, எனக்கு கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சாரி நான் சொல்கிறப்ப இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். நான் இப்போ நான் அடிச்சேன்ல, நீ என்னை திருப்பி அட்றா அப்படின்ற மாதிரி வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கான். அவனும் அடிக்க மாட்டான், போட்டு அவனை அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டுறேன், நான் உன்னை என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாயிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை வாட்டிடா சொல்கிறது, ஒரு அடி அட்றா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். இல்லை உனக்கு நான் சொன்னால் புரியவே மாட்டேங்குது, அடின்னு தான்டா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்க வச்சிடறான். இவனும் சரி அடிக்கலாம் அப்படின்னு இவனும் கண்ணை மூடிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு ஒரு அடி பட்டார்னு விழுவுது. இவன் போய் அந்த சைடு விழுந்துடுறான். உடனே அவனும்
அடிப்பாடா அடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சரி விடு அப்படின்னு கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப வேற ஒருத்தர் வந்து நிற்பாரு. கேட்பான், இப்போ நீயாடா என்ன அடிச்ச அப்படின்ற மாதிரி அவரே கேட்பான். உனக்கு எவ்வளோ தைரியடா எங்கள் ஸ்கூலில் வந்து என்னையே அடிக்கிறியா, பெரிய பருப்பாடா நீ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பான். எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாமல் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை போட்டு அடித்து துவம்சம் பண்ணிடுவான். இவர் அடித்த அடியில் அப்படியே தரைச்சிட்டு போய் ஒரு ஃப்ளோர் தள்ளியே விழுந்துடுறான். விழுந்துட்டு அப்படியே மயங்கிடுறான். திடீர்னு டக்குன்னு முழிப்பு வருது. எந்திரிச்சு வாடா வாடா ஃபைட்டிங் தானே பண்ணுறான் வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கான் இவன். எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவன் உடனே எந்திரிச்சு வீடியோலாம் எடுக்காதீங்கடா ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபைட்டிங் அப்போ இப்படிலாம் ஓடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னை விடவே மாட்டேன்டா என்னையே அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். இவனும் ஒரு அடி ஒன்று கொடுத்துட்றான். அப்படியே ஸ்லோமோவில் அப்படியே கவுந்தடிச்சு விழுவுறான். அப்போ அந்த சார் கிட்டத்தால வந்து யாரும் சத்தம் போடக்கூடாது, நான் இருக்கப்போ இந்த ஸ்கூலில் யாரும் இந்த மாதிரி அடாவடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரியோ ஜூன் அப்படின்ற பையன் அந்த ரேகிங் பண்ணுற கேங் எல்லாமே வந்துருச்சு. ஒருத்த யாரா நீ புதுசா இந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்குறப்போ சார் சொல்கிறாங்க, நான் ஒரு புது ஸ்டாஃப், என்ன அந்த ஸ்கூலில் புதுசாக அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்போ டீச்சரா நீ? டீச்சர்லாம் பசங்க மேலே கை வைக்கக்கூடாது, டே மச்சான் எடுத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறா, அவர் மேலே கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த அடி வாங்கின பையனை எந்திரிச்சு முழுத்தனமா ஏன்டா வீடியோ எடுக்கிறாங்க, நான் நடிக்கிறதுக்கு பயப்படுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும் சரி சரி இரு பிரச்சனை வேண்டாம் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்க வச்சுட்டு அப்படியே மேலே கை கொண்டு போய் பல்லார்னு ஒரு அடி விடுறான். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். அப்போ சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வீடியோ எடுத்து நீங்கள் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்கூலோட பிரின்சிபலு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் நீங்கள், எதுக்கு பசங்களை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஏதோ புதுசாக சேர்ந்துருக்க டீச்சர்னு சொல்கிறாரு. புது டீச்சரா, எனக்கு ஏதோ அப்படி இன்ஃபர்மேஷன் வரலையே, உங்கள் ஐடி இருந்தால் காமிங்கன்னு சொல்கிறப்போ ஒரே நிமிஷம் இங்கே தான் வச்சுருந்தேன் காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோ இருக்குது கொரியா எஜுகேஷனல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் பியூரியா, என் பேர் ஹுவாஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன எஜுகேஷனல் ரைட்ஸ், இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு மற்ற ஸ்டாஃப் கிட்ட கேட்குறப்போ எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரியாது, இது இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதை பற்றி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட் செத்து போனா கூட போலீஸ் லஞ்சம் கொடுத்து அதை அவசர அவசரமாக மூடி மறைக்கிற சில குப்பை ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் பாடம் எடுக்கிறது தான் எங்கள் வேலை. இந்த மாதிரி இங்கே எதுவும் நடக்கலையே, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி அடிக்க பெர்மிஷன் இருக்கா? சார், இஆர்பிபி இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் இருக்குது. அது என்னென்னா கல்வி முறையில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சிம்பிளாக சொல்கிறேன், சொல்கிற பேச்சை கேட்குறவங்களுக்கு சிம்பிளாக பாடம் சொல்லி கொடுப்பேன், ஆனால் ஆட்டம் போடுறவங்க பசங்களுக்கு அடித்து சொல்லி கொடுக்கவும் தயங்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு. ஓ நிஜமானவே இப்படி ஒரு அமைப்பு இருக்கா, ஆனால் நீங்களாம் எங்கள் ஸ்கூலை பற்றி ரொம்பவே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தடி வெட்டு குத்தெல்லாம் இந்த ஸ்கூலில் நடக்குதா என்ன? இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லாருமே கௌரவமான குடும்பத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எம்பியோட பையன் கூட இங்கே தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப பாக்டே சியக்கோட படித்த பையன் தானே அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னிலேருந்து அந்த கிளாஸ்க்கு நான் தான் டீச்சராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கிளாஸில் ரொம்ப சத்தம் போட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை, அந்த கிளாஸில் படிக்கிற எம்பி பையன் இருக்கான், அடுத்த எம்பி அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் மச்சான் இஆர்பிபிங்கிற ஒரு இலவே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எம்பியோட பையன் சொல்கிறான், அவன் இருந்தாலுமே எனக்கு ஒரு கவலையும் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இஆர்பிபி சார் உள்ளே வராரு. உள்ளே வந்ததும் என்னை இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நான் தான் இனிமேல் உங்களோட கிளாஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பின்னாடி அடி வாங்கணுமோ சொல்கிறேன், அப்போ நம்ம கதை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சொல்கிறாரு, ரியோ ஜூன் ஹியோங் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவன் கை மட்டும்தான் தூக்குறான், பிரசன்ட் சார்னு சொல்லவே மாட்டான். பாக்டேக் சியோக் அப்படின்னு சொல்கிறப்போ மறந்து போயிட்டான், அவன் தான் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டான்ல அப்படின்னு சொல்கிறான். எதனால அவன் இறந்தான்னு தெரியுமான்னு அது ஒரு பையன் சொல்கிறான். அவன் எடுத்த மார்க்கை நினச்சி கவலைப்பட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்களில் ஒருத்தன் யாராவது அவனை டார்ச்சர் பண்ணி அவனை விலைக்கு வச்சிருந்தா கூட அவன் சூசைட் பண்ணி இறந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவனுக்கு எக்ஸாம் எழுத பிடிக்காம அவனே சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வாயை பிடிச்சி இழுத்து விடுறான். நான் இருக்கிறப்ப இந்த மாதிரி வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் எல்லாருமே தனி ரகமாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லா இஆர்பிபியும் இன்ஸ்பெக்டரும் நினைக்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஆளாளுக்கு ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்க, டீச்சர்ஸை கேவலமாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அடிக்கிறதுக்கு வரான் சாரையே. அவனும் புக் எடுத்து ஒரு அடி அடிச்சிடுறான். கிளாஸ்மேட் ஒருத்தன் இறந்து போயிருக்கான், கொஞ்சம்
கொஞ்சம் கூட கவலை இல்லாம எல்லாம் கேஷுவலா ஜாலியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி இப்ப எல்லாரும் பிளாங்க் பொசிஷனுக்கு போலாமா, நான் 3 தான் எண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப 3ன்னு சொல்லிடுறாரு. பாதி பேர் இறங்குறாங்க. ஆனா அந்த எம்பி பையனுக்கு பயந்துகிட்டு யாருமே இவரு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த எம்பி பையன் சொல்றான், உங்களை விட எனக்கு தான் இந்த கிளாஸ்ல எல்லாருமே பயந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எக்ஸாம்ஸ் வரப்போது தேவையில்லாத எதுவும் பண்ணாம பாடத்தை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவரு வந்துட்டு நான் 3ன்னு சொன்னது உங்க காலில் விழுந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இப்போ ஒருத்தனுக்கு பயம் வந்தா போதும், இல்ல எல்லாருமே சொல்றத செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பையனும் சொல்றான், அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்துட்டேன்ல, இனிமே பயம் தானா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை பிடிச்சி டெஸ்க்ல வச்சு அழுத்திட்டு இருக்காரு. ஒரு அடி டெஸ்க் மேல விடுறாரு. காது கொய்யுங்குது அவனுக்கு. என்ன விடுங்க, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப, ஆமா நீ யாரு, ஸ்டூடெண்ட் மட்டும் தானே, கிளாஸ்க்கு வந்தா படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி 3 பிளாங்க் பொசிஷன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனும் போடுறான். அவன் போட்டதை பார்த்து எல்லாருமே போட ஆரம்பிச்சிடுறாங்க. படிக்கிற வேலையை மட்டும் நீங்க பாருங்க, உங்களுக்கு பயத்தை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்ற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது இங்க மெஸ்ல எல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க. இந்த ரேகிங் குரூப் வருது, வந்து லைன்ல நிக்காம அந்த கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிறத பிடிங்கி நீ போய் பின்னாடி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் லைனா வந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, 10லனா திரும்பி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம ERBB சார் இங்க தான் இருக்காங்க. எப்படி வெக்கமே இல்லாம சோர்த்துங்க தட்டை தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சோத்துல உப்பள்ளி போட்டுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அதிகாரம்லாம் இருக்கக்கூடாதுப்பா, ஒழுங்கா பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவனும் கோவம் வந்து அவன் கைவிட்டே எல்லா சாப்பாட்டையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதுவும் அவன் சாப்பிட்டானா எடுத்து வீரப்பா போட்டு கொண்டு போய் டஸ்ட்பின்ல போறான். டஸ்ட்பின்ல போட்டதும் இவன் வந்து பின்னாடி எட்டி உதச்சிட்றான். ஐயோ சாரி, எனக்கு சாப்பாட்டை யாராவது வேஸ்ட் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இப்படி அழுக்காயிருச்சு, நீ அசம்பிளி மெம்பரோட பையன்னு தெரியும், அதுக்காக நீ 10 செட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டேல அப்படின்ற மாதிரி அந்த மாப் எடுத்துட்டு வந்து மூஞ்சில போட்டுட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, இந்த மாப் உனக்கு தாண்டா அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டே சொல்றாரு, ஏன்டா இதெல்லாம் நீங்க எடுத்து போஸ்டர் ரீல்ஸ் எல்லாம் போட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. இங்க இவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து என்னடா சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். இவனும் இல்லைன்னு சொல்றான். எவத்தா ஏன்டா பொய் சொல்ற, என் கண்ணு முன்னாடியே நிக்காது, இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு சரி நான் முன்னாடி நிக்கல, நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு இருந்த அந்த மாப் ஸ்டிக்கையும் எடுத்துட்டு போறான். விளக்கப்பட்ட உதவாக்கார, நான் சொல்றதாண்டா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இங்க எம்பி வீட்டுல எம்பி அவங்க பாட்டுக்கு இருக்காரு. காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ERBB சார் தான் வந்திருக்காரு. உள்ள இருந்துட்டே கேக்குறாரு யாருன்னு. சார் இதான் அசம்பிளி சார் மெம்பர் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் நிஜமானதா, சாப்பிட்றதா, நான் கூட ஏதோ டெக்கரேஷனுக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இல்லை நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு எம்பி கேட்குறப்போ சொல்றேன், உங்க பையன் கிளாஸ் முடிஞ்சதும் எதையும் சுத்தம் பண்ணாமையே வந்துட்டான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒண்ணுதான், பெரியவன் சிறியவன்லாம் இங்க யாருமே கிடையாது, எதை புரிய வைக்க தான் நான் அவனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பவனே டே சுத்தம் பண்ணாதே வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. போன எலெக்ஷன்ல நீங்க சொன்ன மாதிரி மக்களா பார்க்கணும், யாரும் மேல கீழேன்னு சொன்னது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. எனக்கும் அதே மாதிரி ஒரு கொள்கை இருக்கு, டீச்சரா இருக்கணும், ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. உடனே நம்ம எம்பி சாரும் சிரிக்கிறாரு. அதனால ஸ்கூலை கிளீன் பண்ண வந்ததுக்காக நான் கிளீன் பண்ண கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த பையனை இவர் வேணும்னே என்ன டார்கெட் பண்றாரு, அந்த கேஸ்ல என்ன மாட்டி விட பாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். டீச்சர் கூப்பிட்டா ஸ்டூடெண்ட் வரணும், வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறப்ப அந்த எம்பி சொல்றாரு, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப வேற எந்த தப்பும் நடக்கக்கூடாதுக்காக தான் நான் இந்த பெரிய தப்பு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எந்த பையன் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். பாத்ரூம் கிளீன் ஆகலைன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைச்சேன், நீ நல்லா தான் கிளீன் பண்ணிட்டு இருக்க, சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மனசை வச்சா எல்லாம் நல்லா பண்ண முடியும்ல, எல்லாமே பண்ணிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவனும் அதை யோசிச்சு பார்த்துட்டு கக்கூஸ்லேயே போய் மடை முட்டிக்கிறான்.
இங்கே நம்ம இஆர்பிபி சார் பார்க் டே சியாக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம எம்பி சார் உள்ள வராரு. முறையான டீச்சர் கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கனால எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என் பையன் தலையில எப்படி அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுதான் எனக்கும் தெரியல, அவனை டாய்லெட் தான் கிளீன் பண்ண சொன்னான், அவனை மண்டையை கொண்டு போய் டாய்லெட்ல இடிச்சுக்க சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எம்பி சார் சொல்றாரு, அப்ப என் பையனே போய் உங்களை மாட்டி விடுறதுக்காக வேணும்னே முட்டிக்கிட்டான்னு சொல்றீங்களா? இது அவன்கிட்ட கேட்டாதான் தெரியும், அவனுக்கு தான் மற்றவங்க தலையை அடிச்சு உடைக்க ஈஸி இல்லை. ஆமாம்ல, அது இவன் கூட பண்ணியிருக்கலாம்ல, நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம எம்பி சார் சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எதை பத்தியும் பயம் கிடையாதாட்டிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேஷண்ட்டை பார்த்து பயப்படுற டாக்டர் என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஒரு லாயர் தன்னோட கிளைண்ட்டை பார்த்து பயந்தா சரியா வாதாட முடியாது. அதே மாதிரி தான் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பயந்தா டீச்சர் சரியா பாடம் நடத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இதுல இறங்குனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு எம்பி சொல்றப்ப இவரு சொல்றாரு, நானும் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் எம்பி போனதுக்கு அப்புறமும் கீழே குமிச்சு போயிட்டு வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ நீ தான் இஆர்பிபி சார் கிட்ட எங்களை போட்டு விட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா எவ்வளோ பிஸியான ஆள் தெரியுமாடா, அவரையே வர வச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணணும்டா அவர்கிட்ட போட்டு விட்டேன், உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போத்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. டே அவன் மூஞ்சி ஓடடா, முதல்ல மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் போப்போன்னு சொல்லிட்டு இருக்கான். சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடி நம்ம இஆர்பிபி சார் வந்து பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அழுவுறான், தம்பி இந்த சின்ன வயசுலயே சூசைட் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், இப்போ பிடிச்சி இழுக்கவா விட்டுறவாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இழுங்க இழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து கீழே போட்டுடுறாரு. என் பின்னாடி வாடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சார் இவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. பார்க்குற வரைக்கும் அந்த ஜுங்கியாங்கிட்டேயும் அவனோட ஆளுங்கக்கிட்டேயும் நீ அடி வாங்கிட்டு தான் இருக்கா, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு அடி வாங்கிட்டே இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விஷயம் தெரியாமல் பேசாதீங்க சார், நான் திருப்பி அடிக்கிறதுனால எல்லாமே மாறிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். யாரை திருப்பி அடிக்க சொன்னால் அடி வாங்குறப்ப திரும்பி ஓடிரு, அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க திருப்பி அடின்னு, நான் ஒன்று அப்படி சொல்ல மாட்டேன். அப்போ அடுத்த வாட்டி அடி பலமாக விழுமே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ஓடிரு, காலம் முழுக்க நான் ஓடிட்டே இருக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப அதுவும் சரிதான், இப்போ பெரியவங்க யார்கிட்டயாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னாலும் ஒரு பலனும் கிடைக்காது சார் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, கிடைக்கிற வரைக்கும் சொல்லிட்டே இரு, இந்த உலகத்துல நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா நீ சொல்லணும், நீ சொல்ற வரைக்கும் என்ன பண்றேன்னா ஓடிட்டே இரு, வேகமா ஓடு, இந்த பேஸ்கெட் பால் போஸ்ட் வரைக்கும் ஓடிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்னாடி நாய் துரத்துனா எப்படி ஓடு அப்படி ஓடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமாடான்னு கேட்குறப்ப என்னால் முடியும் சார் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வரான். ஆமாம் உனக்கு இதெல்லாம் பழக்கம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கடா அப்படின்ற மாதிரி கிளாப் பண்ணுறாரு. மற்றவங்களுக்காக வேலை செஞ்சு நல்லா பழக்கப்படுத்திருப்பியாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்களும் அவங்கள மாதிரி தானே சார் அப்படின்னு சொல்கிறப்ப நான் அவங்கள மாதிரி கிடையாது, நான் ஒரு டீச்சர், அவங்கெல்லாம் ரவுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரணமெல்லாம் இல்லை சார், ஜூனியை அவங்களோட அப்பா நினைச்சா பொது ஒரு குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பற்றியெல்லாம் நீ நினைக்காத, சப்போர்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குடா அப்படின்னு சொல்கிறப்ப நல்லதான் சார் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கும் இருக்குடா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். யாரு சார் அப்படின்னு கேட்குறப்ப சுற்றி பாடுறான், தூரத்தில் இல்லை கிட்டதுலேயே சுற்றி பாடுறான்னு சொல்கிறப்ப இவன் அவன் பாட்டுக்கு முழிச்சிட்டு இருக்கான். தலையில் ஒரு கொட்டு கொட்டி நீ ஒரு ஸ்டூடெண்ட்ரா, உனக்கு யார் பாதுகாப்பாக இருப்பா, டீச்சர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த உனக்காக உன்னோட சப்போர்ட்டர் ஒரு எக்கு உரிச்சு கொடுத்துருக்கேன் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். மனசு விட்டு பேச ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாமல் எப்படா தனியாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உங்கள் அப்பா அம்மா கிட்டேயா சொல்ல மாட்டேயா, அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் ரேமியோன்னு ஆறப்போகுது சார், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முன்னாடி எல்லாம் தனியாக இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவரு வந்துட்டு சரி சாப்பிட்ற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே எம்பி அவரு பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. சார் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வெளியில் இருக்கவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இஆர்பிபிங்கிற உருவாக்குனது நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு ஆமாம் நான் தான் உருவாக்குனேன், வாங்க டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே அந்த எம்பி சார் வந்துட்டு நான் உனக்கு டீ குடிக்கிறதுக்காக இங்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அட வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அம்மா நீங்க எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு எம்பி சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுக்குற டீச்சரையே ஒருத்தர் ஸ்கூல்ல வச்சு கொலை பண்ணா, ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஏதோ அப்படி நடக்கக்கூடாதுன்னு ERPB நான் உருவாக்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஏன் தேஹானா ஹைஸ்கூல்ல நீங்க சூஸ் பண்ணீங்க? என்னோட பையன் இதனால சஃபர் ஆகுறான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பையன் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறானான்னு கேக்குறப்போ, ஆமா இதை பத்தி எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு வெளியில தெரிஞ்சுச்சுன்னா ஸ்கூலோட பேரே கெட்டு போயிடும். இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ரொம்ப ஓவரா பசங்களெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம மக்கள் இப்ப இதை தானே கவனிச்சிட்டு இருப்பாங்க, உடனே ஏன் ஸ்டாப் பண்ணும், நம்மளும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அவர் என்னதான் பண்றாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க அரசியல் பத்தி விளக்குறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நம்ம எம்பி சார். தான் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா தன்னோட அப்பா எந்த எல்லைக்கு வேணா போவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் டைம் ஆயிடுச்சு, எம்பி சார் வருவாங்க, அதுக்குள்ள போன் எல்லாம் வைப்ரேட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் வருது. என்னது, எம்பி சார் பத்தி எல்லாருக்கும் தப்பு தப்பா மெசேஜ் வந்துட்டு இருக்கா? என்னது, பாலியல் துன்புறுத்தலா? எம்பி சார் கூட வேலை பார்க்குற பொண்ணு கூடயே தப்பா நடந்துக்க பார்த்தாரா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எம்பி எல்லாம் என்ன கேள்வி என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, நான்லாம் அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து இவரு யோசிச்சுட்டு கத்தி அழுதுட்டு இருக்காரு. எவன் இந்த மாதிரி பண்ணதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா போன் யாருக்கும் ரீச் ஆகல. அங்க யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம ERPB உருவாக்குனார்ல அந்த சார் தான் உட்காந்துருக்கிறாரு. இவரும் பக்கத்துல போறாரு. அப்ப அந்த ERP உருவாக்குன சார் கேக்குறாரு, வெளியில என்ன சத்தம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே நம்ம எம்பியும் இதெல்லாம் அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே புரிஞ்சும் புரியாத மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு நீங்க என்னன்னு சார் புரிய வைப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எம்பியை கேக்குறாரு. உடனே நம்ம எம்பி சாரும் கோவப்பட்டு, இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இதெல்லாம் யாரை கேட்டு இப்படி செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்ப ஒரு கிட்ட வந்து ஒரு ERPயை உருவாக்க எனக்கு 2 வருஷம் ஆச்சு, சொல்ல போனா 2 வருஷங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் நிறைய தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா நம்ம எம்பி சார் வெளியில பேட்டி கேட்டாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா தான் இருக்கும். ஒரு நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பாலாம் நடத்திருப்பாரு, கொலை கூட பண்ணியிருப்பாரு. எல்லாத்தையுமே இவர் ஆதாரத்தோட எடுத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ERPயை இவர் உருவாக்குவாரு. இப்போ நம்ம எம்பி சார் கேட்குறாங்க, இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, நம்ம 2 பேரும் ஒரே கட்சியில் இருக்கோம், உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அந்த கட்சி இந்த கட்சின்லாம் தெரியாது, ஸ்கூல் விஷயத்தில் தப்பு பண்ணால் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே நான் தான் உங்களோட டார்கெட்டா, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் என்னை இப்படி டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் அது உங்களுக்கே தெரியாதா, இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ண தப்பு இந்நேரத்துக்கு நியூஸ்லேயே வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ எல்லாமே நாசமா போச்சு, என்னையோட மோசமானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காரு. பையன் தப்பு செஞ்சிருக்கான், தண்டனை கிடைக்கணும், நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க, புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. கண்டிச்சு சரியா வளர்க்காதது உங்க தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. சார் நீங்க உள்ளதா இருக்கீங்களா, எங்களுக்கு பதில சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸ் ரீடர்லாம் போறாங்க. ஃபிளாஷ் நியூஸ்லயே வந்துருது, எம்பியோட விஷயம்லாம் பிரேக்கிங் நியூஸ்ல வந்துருது. இந்த மாதிரி பண்ணதுனால அவரு நாங்க கைது செய்யறோம், அவரோட பையனும் ஸ்கூல்ல நிறைய ரேகிங் பண்ணதுனால ஒரு பையன் தன்னோட உயிரையே மாய்த்து கொண்டான், அதனால அவரையும் நம்ம அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ERPBனால தான் நியூஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட்சி விஷயமா மாறிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. வரது புல்லட்டா இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன, தாங்கிக்கிறது நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செஞ்சு முடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவரு வந்துட்டு குண்டடி வாங்கி பழக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேர்த்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கும் போல. இங்க அந்த எம்பியோட பையன் ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலுக்கு வந்ததும் இவன் பண்ண ரேகிங் எல்லாரும் இவனுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னிலிருந்து இந்த ஸ்கூல்ல ஒதுக்கப்பட்ட பையன் இவன் தான் அப்படின்ற மாதிரி மாப்படுத்து தலை மேல வைக்கிறாங்க. அவன் எடுத்து கீழே போட்டுட்டு கோவமா போறான். நம்ம கிங் மியாங் மின் வந்து டேசியா கூட பிளேஸை பார்த்துட்டு இருக்கான். சரிட்டு அவன் வெளியில போய் சூசைட் பண்ணி இறந்துட்டான்ல, அந்த பிளேஸையும் அவன் ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா டேசியாக்கும் இவனும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ரேகிங் பண்ணுறப்ப இவனால் எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. இவன் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ நம்ம ERPB சார் வந்து ஒரு பூ ஒன்று கீழே வைக்கிறாங்க. அப்போ இவங்கிட்ட சொல்கிறாரு, இது எதுவும் தப்பு கிடையாது, இங்கே பாரு நீ ஃபஸ்ட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லி எழுப்பிட்டு இருக்காரு.
ஏசியோக்கு இப்படி நடந்தப்ப எனக்கு நடக்கலையே, நான் ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த நரகத்துலேருந்தே எப்படியாவது தப்பிச்சிடலான்னு தான் அப்படி பண்ணேன். ஆனால் அவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைல அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீ எந்த தப்பும் பண்ணல, நீ அவங்கள மாதிரியும் கிடையாது, அவங்களால தான் நீ ஒதுக்கப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் கொடுமைப்படுத்தின அந்த பசங்க மேலதான் தப்பு, எல்லா உண்மையும் தெரிஞ்ச அந்த பெரியவங்க உன்னை அமைதியா இருக்க சொன்னாங்கல்ல, அவங்க மேலேயும் தப்பு. அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நீ ரொம்பவே நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ அழாதரா, நீ எந்த தப்புமே பண்ணாதவன், நான் உனக்கு துணையா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவனும் ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். நமக்காக இந்த சார் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கப்ப ஸ்கூல்ல எல்லாம் ஒரே சத்தமா இருக்கு. எல்லாருமே கத்திட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. சீக்கிரம் வெளியில ஓடுங்க, தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம எம்பியோட பையன் அவனை ரேகிங் பண்ண பசங்களை எல்லாம் உள்ள வச்சு சாத்தி சீமனெல்லாம் ஊத்திட்டு இருக்கான். பையனும் டே நீ மாட்டினேன்னா என் கையில செத்தடா, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ERBP சார் வந்துடுறாரு. இப்போ ஒரு உதை ஒன்று கொடுத்துட்டு சொல்றாரு, ஏண்டா நீ எல்லாம் சொன்னா திருந்தவே மாட்டீல, பண்ண தப்ப தான் உணர்ந்தா மட்டும் போதாது, நம்ம உடம்பு உணர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மேட்ச் பாக்ஸ் எடுத்து பற்ற வைக்கலான்னு போறாரு. அனுபவிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த லைட்டர் அப்படியே கீழே போட்டுறாரு. கீழே போட்டதும் இவனுக்கு அப்படியே பத்தி எரியுது. இவன் அப்படியே பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்கான். நெருப்பும் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. எல்லாம் பட்டாதாண்டா திருந்துவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ERBP சாரும் அப்படியே விட்டுறாரு. இவனும் ஓடிட்டே இருக்கான். ஆனா நெருப்பு இவனை துரத்திட்டே இருக்கு. ஒரு இடத்துல போய் மாட்டிடுறான். சுத்தியும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இவன் கத்திட்டே நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கதறி எழுதிட்டு இருக்கான். ரொம்ப பெரிய தப்பு தான் சார் பண்ணிட்டேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். நம்ம ERBP சார் அந்த பக்கம் போயிடுறாரு. போய் அந்த ஃபயர் அமைக்க எல்லாம் ஒன்று எடுத்துட்டு வந்து எல்லாம் அமைச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த நெருப்பு இருக்க இடம்லாம் எல்லாம் அமைச்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே வராங்க. அப்போ இவன் கேட்குறான், எதுக்காக சார் நீங்கள் என்னை மட்டும் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, ஏன் அப்படின்ற மாதிரி கத்தி அழுதுட்டு இருக்கான். அதையே தான் நானும் கேட்குறேன், டேசியாக்கு நீ எதுக்கடா அவளை கொடுமைப்படுத்தின அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உன்ன மாதிரி தானே பயம் இருந்திருக்கும், ஆனாலும் அவன் சாவை தான் சூஸ் பண்ணா, உன்ன மாதிரி குப்பை மாதிரி எல்லாம் அவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம டேசியா கூட சொல்லுங்காட்சி வருது. அவன் வந்து இப்படி என்ன ரேகிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வருவான். அப்பா அவங்க பிரின்சிபல் சொல்வார், எனக்கு பிடிக்கலன்னா வேற ஸ்கூல் கொண்டு போய் சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு நான் ஏன் என் பையனை கொண்டு போய் சேர்க்கணும், என் பையனை தான் அவங்க ரேகிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப டேசியாக்கு எல்லாமே கேட்டுட்டு நம்ம அப்பா நம்மளால எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எம்பியோட பையன்கிட்ட போய் கேட்குறான், என் அப்பாவை மட்டும் விட்டுரு, என்ன வேணா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் விட்டுடா, என் அப்பாவை விடணும்னா நான் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இவன் சொல்கிறான், அப்படின்னா நீ செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் சிரிச்சுக்கிட்டே என் அப்பாவை காப்பாற்ற நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவன் சூசைட் பண்ணியிருப்பான். அதை இங்கே ERBP சார் அவனை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்கிறப்ப தான் இவனுக்கு அது புரியுது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ ERBP சார் சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட தப்பை உணர்ந்தோம்னா அவங்க யாருக்கு என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை இவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க செய்கிற தப்பை அவங்களே பொறுப்பேற்றுக்கிறது தான் இந்த ERBPயோட நோக்கம். இதுதாண்டா நல்ல கல்வி. ஆனால் நீ என்னதான் தப்பு பண்ணதை பொறுப்பேற்றுக்கிட்டாலும் டேசியாக்கு திரும்ப உயிரோட வர முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் நரகத்தை நீ எல்லாத்துக்கும் காமிச்ச, இதுக்கப்புறம் நீயே எல்லாத்தையும் அனுபவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ERBP சார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னும் தன்னோட தப்பை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். அப்போ சொல்லிட்டு இருக்காங்க, டேசியாக்கோட கேஸ் மறுபடியும் எடுத்து நடத்தப்படுது, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் இந்த குற்றத்தை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எம்பியோட பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரேகிங் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிடுறாங்க. பிரின்சிபல் டேபிள் கடியில் ஒளிகிறாரு. வாங்க சார் போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இங்க ERBPயோட வெப்சைட்ல தப்பு பண்ண 3 பசங்களோட போட்டோவையும் போட்டுடுறாங்க. வெப்சைட்ல இருக்க போட்டோ பாதிக்கப்பட்டவங்க சொல்ற வரைக்கும் அதுல இருந்து எடுக்க முடியாதுன்னு கூட சொல்லிட்டாங்க. நம்ம தேவான் ஹைஸ்கூல்ல ERBPயோட சார் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க, அப்ப இந்த ERBP இன்ஸ்பெக்டர் நாங்க யாருமே ஸ்கூல்ல பார்க்கவே இல்லை. இங்கே கார்ல யாரோ போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ERBP சாரும் அவரு அப்பாயிண்ட் பண்ண சார் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் தான் போயிட்டு இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன்ல இவங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும்னு.
அவங்க ஏதோ கார்ல கொஞ்சம் பழம் பூ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு மலைக்கு மேல போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஒரு கல்லறை ஒன்று இருக்கு. அந்த கல்லறையில ஒரு போட்டோ போட்டு த லேட் ஹோய் காயூன் அப்படின்ற மாதிரி போட்டு 25/7/1995 to 27/11/2024ன்னு போட்டிருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேர்த்துக்கும் அவங்க ரொம்ப வேண்டியவங்க போல. யாரும் என்னன்னு இன்னும் ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ERBP சார் கொண்டு வந்த பொக்கே அங்கே வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு 2 பேருமே ரொம்ப நேரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எபிசோட்ஸ் எல்லாம் போகிறத பார்த்தா இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சோகம் நடந்திருக்கும். ஆக்சுவலாக ERPPங்கிறது யாரு, இவர் யாரு அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக 1 by 1 எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம ERPP சார் சொல்லுவாங்க, இது எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை வர மாதிரி இருக்கு. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.